மலேசியா கிரிப்டோ கரன்சிகளின் பயன்பாடு மற்றும் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் இருப்பை அங்கீகரிக்கும் வகையில் டிஜிட்டல் நிதி குறித்த ஒரு கொள்கையை வரைவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த யோசனையை ஆராய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசாங்கத்துடனும் கிரிப்டோ கரன்சி மற்றும் பிளாக் செயின் நிறுவனத்துடனும் கலந்துரையாடியதாக வரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. டிஜிட்டல் நிதி வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அன்வார், மலேசியா விரைவாக நகர்வது மற்றும் பழைய நிதி அமைப்பில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் முக்கியம் என்று தெரிவித்துள்ளார். புத்ராஜயா சைபர் ஜெயா நெடுஞ்சாலையில் நேற்று லாரி ஒன்று முழுவதும் தீப்பற்றிய நிலையில் சாலையில் ஓடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வைரல் வீடியோ தற்போது பரவி வருகிறது. டெங்கிலில் இருந்து பூச்சோங்கிற்கு சென்று கொண்டிருந்த அந்த லாரியில் மாலை 6:30 மணி அளவில் தீ பற்றியதாகவும், உடனே 70 வயதுடைய லாரி ஓட்டுநர் லாரியின் எந்திரத்திலிருந்து புகை வெளியேறுவதை கண்டதோடு தீ வேகமாக பரவத் தொடங்கியதால் வாகனத்தை நிறுத்தாமல் வாகனம் நகர்ந்த நிலையிலேயே லாரியில் இருந்து குறித்ததாகவும் சிப்பாங் காவல்துறை துணைத் தலைவர் ஷான் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்தார். அந்த நபர் சிறிய காயங்களுடன் தப்பினார். ஆனால் லாரி தீயில் முற்றிலுமாக எரிந்தது என்று ஷான் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC உள்ளூர் வங்கி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பெறுவதற்கான ஒரு கும்பலை முறியடித்துள்ளதோடு 12 பேரை கைது செய்துள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல வங்கிகளின் அதிகாரிகள் சில வாடிக்கையாளர்களுக்கான தனிப்பட்ட கடன்களை செயல்படுத்தவும் அங்கீகரிக்கவும் உதவியதற்காக கையூட்டு பெற்றதாக MACC தலைமை ஆணையர் அசாம்பாக்கி தெரிவித்தார். வங்கி அதிகாரிகள் திருப்பி செலுத்தப்படாத கடன்களை கொண்ட அரசு ஊழியர்களை கொண்ட வாடிக்கையாளர்களை அடையாளம் கண்டு பின்னர் அவர்கள் நிதி ஆலோசனை நிறுவனத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள். இதன் வழி நிதி ஆலோசனை நிறுவனம் கையூட்டு கொடுத்து வந்துள்ளதாக ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 11ஆம் தேதி ஒரு ஆன்மீக நிகழ்வு தொடர்பாக முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சியில் பங்கேற்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கூற்றுகளை தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UITM மறுத்துள்ளது. மசூதியின் பிரதான மண்டபத்தில் நடந்த இறுதிச் சடங்கு மேலாண்மை குறித்த சொற்பொழிவில் முஸ்லிம் மாணவர்கள் பங்கேற்றனர். அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் சமூக நெறிமுறைகள் குறித்த சொற்பொழிவில் கலந்து கொண்டனர் என்றும், இது பிற்பகல் 2:30 மணி முதல் தேவான் முக்தாமாரில் நடைபெற்றதாகவும் ஒரு அறிக்கையில் UITM தெரிவித்துள்ளது. நேற்று மதியம் சபா லான் பம்பாங்கானில் உள்ள கம்போங் சினோ கோவில் யூனிஃபை இணைய இணைப்பை நிறுவும் போது ஒருவர் மின்சாரம் தாக்கி இறந்ததாக நம்பப்படுகிறது. 19 வயதான அந்த நபர் மின்கம்பத்தின் அருகே இணைப்பை நிறுவிக் கொண்டிருந்ததாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தீ அணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர் அவரது சக ஊழியரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனை தரப்பு அவர் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தியது. தெளிவான மற்றும் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை உறுதி செய்வதற்காக காவல்துறையினர் ஒருவரின் மொபைல் போனை பரிசோதிக்க அனுமதிக்கும் தற்போதைய சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான லீ லாம் தை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழிகாட்டுதல்கள் ஒரு நபரின் மொபைல் போனை காவல்துறை அணுகுவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் குற்றங்களின் வகைகள், இதில் உள்ளடங்க வேண்டிய குறிப்பிட்ட நடைமுறைகள் மற்றும் நீதித்துறை மேற்பார்வை ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காவல்துறையினரால் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுக்க தற்போதுள்ள சட்ட விதிகளில் ஓட்டைகளை அடைப்பது மிக முக்கியமானது என்று லீ கூறினார். நேற்று காவல்துறை தலைவர் தன்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் ஒரு நபர் குற்றம் செய்ததாக சந்தேகம் அல்லது தகவல் இருந்தால் அவரது மொபைல் போனை பரிசோதிக்க காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.